ஹலோ ஸ்டூடெண்ட், வெல்கம் டு ரெத்தி சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அதில் எக்ஸசைஸ் 1.2ல் 4th சம்மும் பார்க்க போகிறோம். இப்போ சம் என்னென்னு படிச்சிடலாமா? ரெப்ரசன்ட் ஈச் ஆஃப் த கிவன் ரிலேஷன்ஸ் பை A an arrow diagram, B a graph and C a set in roster form wherever possible அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சம்மு வந்து செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோன்னா ஆரோ டயக்ராமும் கிராஃபும் ரோஸ்டர் ஃபார்மும் நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம சம் என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சம் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? செட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் சச் தட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y, x belongs to set of 2, 3, 4, 5, y belongs to set of 1, 2, 3, 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம அது ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, அந்த எக்ஸ் வந்து 2yன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா அப்போ ஒய்யோட வேல்யூ வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஒய்க்கு வந்து என்ன போட்டிருக்காங்க? 1 2 3 4 4ன்னு போட்டிருக்காங்க இல்லையா? அதை நம்ம அப்ளை பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கிறோம். இங்கே கொடுத்துருக்கிறதா நம்ம எடுக்கிறோம், 1ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம். எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க? 2y. அப்போ 2yக்கு பதில் இந்த 1 வந்து நம்ம இங்கே எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும்? 2 1 மல்டிப்ளை பண்ணுனா 2ன்னு வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ 2ன்னு வந்துருச்சு. அடுத்தது ஒய்யோட வேல்யூ வந்து 2ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். 2ன்னு எடுத்துக்கிறதுனால எக்ஸோட வேல்யூ இப்போ என்ன வரும்? 2 ப்ராக்கெட்டில் என்ன வரும்? ஒய்க்கு பதில் என்ன போடுறோம்? நம்ம 2ன்னு போடுறோம். ஓகேவா? அப்போ 4ன்னு 2 மல்டிப்ளை பண்ணுனா 2 மல்டிப்ளை பண்ணால் 4ன்னு வரும். அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒய்யோட வேல்யூ வந்து 3ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்ன வரும்? 2 ப்ராக்கெட்டில் என்ன வரும்? 3ன்னு வரும். ஓகேவா? அப்போ 6ன்னு வரும். 2 மல்டிப்ளை பண்ணால் 6ன்னு வரும். அப்புறம் ஒய்யோட வேல்யூ வந்து 4ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 2 ப்ராக்கெட்டில் 4, அப்புறம் என்ன வரும்? 8ன்னு வரும். ஓகேவா? இப்போ எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸோட வேல்யூ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அது இதில் என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். 2 3 4 5ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 2 இருக்குது, அப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். சரியா? இங்கே 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது, இதை எடுத்துக்கலாம். இங்கே 6 இருக்குது, இங்கே 6 இல்லை, அதனால் தேவையில்லை. ஸோ இங்கே 8 இருக்குது, இங்கேயும் 8 இல்லை, அதனால் தேவையில்லை. ஸோ 3 5ம் இங்கே இல்லை, அதனால் தேவையில்லை. அப்போ 2 4 அப்படிங்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். ஓகேவா? இப்போ ரிலேஷனை என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸு ஒய் அப்படின்னு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸு இருக்கும், அடுத்தது ஒய் இருக்கும். அப்போ எப்படி எழுதணும்? எக்ஸோட வேல்யூ 2ன்னு ஃபஸ்ட்டு எழுதணும். அடுத்தது ஒய்யோட வேல்யூ அதுக்கு 1ன்னு எழுதணும். அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது? 4ன்னு எழுதணும். அதோட ஒய்யோட வேல்யூ என்னென்னு போட்டிருக்கோம்? ஸோ 2ன்னு போட்டிருக்கோம். இதுதான் இதோடைய நம்ம ரிலேஷன்ஸு. இப்போ ரிலேஷனை எடுத்து எழுதிடலாம். ஓகேவா? இப்போ ரிலேஷன் எடுத்து எழுதுகிறப்ப ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதுகிறோம்? 2, 1, 4, 2. இதுதான் வந்து ரிலேஷன் நம்ம கண்டுபிடிச்சது. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? இதிலேருந்து நம்ம ஆரோ டயக்ராம் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஆரோ டயக்ராமில் எக்ஸும் ஒய்யும் நம்ம வரைஞ்சாச்சு. இதிலேருந்து நம்ம எக்ஸோட என்ன எக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதையும், ஒய் என்ன கொடுத்துருக்காங்களோ அதையும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க? 2 3 4 5. ஓகேவா? ஒய்யில் என்ன கொடுத்துருக்காங்க? 1 2 3 4. ஓகேவா? இப்போ இதிலேருந்து நம்ம இதனுடைய இதை ஆரோ டயக்ராம் வரைய போகிறோம். 2 1. அப்போ என்ன வரும்? 2 1. சரியா? இப்போ டயக்ராம் வந்து ஆரோ மார்க்கு இப்படி நம்ம போட்டுடணும். அடுத்தது இங்கே என்னது? 4 2. அப்போ இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ இப்படி வரையணும். அப்போ ஆரோ டயக்ராம் போட்டுடணும். ஓகேவா? இதுதான் வந்து நம்ம ஆரோ டயக்ராம் போட்டாச்சு. அடுத்தது என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், அடுத்து என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா கிராஃப் கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ கிராஃப் எப்படி வரையணும் அப்படின்னா, அங்கே வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? அதாவது 2, 1ன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? 2, 1, 4, 2 அதை தான் நம்ம வரைய போகிறோம். அப்போ 2ங்கிறது என்னது? எக்ஸோட வேல்யூ. அப்போ எக்ஸ் இங்கே வந்து
2லேருந்து ஆரம்பித்து இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஆரம்பித்து இப்போ 1 இருக்கு இல்லையா ஒயில், அந்த ஒயில் 2 ஜாயின் பண்ணுற இடம், இந்த இடத்த தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் 2,1 அப்படிங்கிறத நம்ம வரைஞ்சிருக்கோம். இந்த இடத்த தான் சரியா. அடுத்தது என்ன போட்டிருக்காங்க, ஸோ 4,2 அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 4, இங்கே இருக்கு இல்லையா, ஸோ 4 இது 4 இங்கே 2, அப்போ 4ம் 2ம் ஜாயின் பண்ணுற இடம் இந்த இடத்த சொல்லலாம் இல்லையா. இந்த இடத்துக்கு கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக போட்டால் போதும், ரொம்ப எக்ஸாக்டாக போடணுன்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு 4 போடணும், அடுத்து நம்ம என்னென்னு போடுறோம் 2ன்னு போடுறோம். ஓகேவா. இப்போ அவ்வளோதான், நம்ம வந்து கிராஃபு வரைஞ்சாச்சு. இது நம்ம அடுத்தது என்ன செய்ய போகிறோம், ரோஸ்டர் ஃபார்ம் எழுதுகிறோம். ரோஸ்டர் ஃபார்ம்ங்கிறது அப்படியே எடுத்து எழுத வேண்டியதான், ஏற்கனவே கண்டுபிடிச்சது. R = என்ன எழுதுகிறோம் 2,1, 4,2 அப்படிங்கிறத நம்ம ரோஸ்டர் ஃபார்ம் எழுதியாச்சு. ஓகேவா. இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம், செகண்ட் சம்முக்கு போகலாம். இது ஃபஸ்ட்டு சம்மு முடிஞ்சிருச்சு, அடுத்தது என்ன சம் போகலாம், செகண்ட் சம்முக்கு போகலாம். இப்போ செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். செட் ஆஃப் x, y such that y is equal to x plus 3, x, y are natural number less than 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ், ஒய் வந்து ஒரு நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நேச்சுரல் நம்பர்னால் என்ன, நேச்சுரல் நம்பருங்கிறது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஹோல் நம்பருங்கிறது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ இது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி எது வரைக்கும் எழுதணுன்னு இருக்காங்க, லெஸ் தென் 10னா 10க்குள்ளே, அப்போ 9 வரைக்கும் எழுதணும். ஓகேவா. இப்போ நம்ம அது அடுத்தது பார்த்திங்கன்னா ஒய்யோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க, ஒய்னா என்னென்னு சொல்லியிருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அதுக்கு முன்னாடி எக்ஸும் ஒய்யும் நம்ம எழுதிக்கலாம். இப்போ எக்ஸு இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லி நேச்சுரல் நம்பருங்கிறதுனால 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வரக்கூடாது, லெஸ் தென் 10ங்கிறதுனால. ஓகேவா. அடுத்தது ஒய்யோட வேல்யூ என்ன, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகேவா. ஒய்யோட வேல்யூ வந்து 9 வரைக்கும், ரெண்டும் சமம் தான், ஏன்னா ரெண்டுமே அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன பார்க்க போகிறோம், இந்த ஒய்யோட வேல்யூ என்னென்னு கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம பார்த்துடலாம். இப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன போட்டிருக்காங்க, எக்ஸு ப்ளஸ் 3ன்னு போட்டிருக்காங்க. அப்போது ஒய் நீ உனக்கு வேணும்னா அது எக்ஸ் ப்ளஸ் 3, இப்போ அது எக்ஸோட 3யை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், ஒய்யை வந்து நம்ம நம்ம ஒய்யை வந்து என்னென்னு எடுத்துக்கலாம், அதாவது நம்ம வந்து 1ன்னு எடுத்துக்கலாம். சரியா. ஒய்யை வந்து என்னென்னு எடுத்துக்க போகிறோம், 1ன்னு எடுத்துக்க போகிறோம். எக்ஸை வந்து 1ன்னு எடுத்துக்கிறோம், ஏன்னா ஒய் தானே எது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களோ அதுதான் எடுத்துக்கணும். அப்போ எக்ஸை வந்து 1ன்னு எடுத்துக்கிறோம். அதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், இந்த ஒய் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்கிறோம், எக்ஸு ப்ளஸ் 3. அப்போ அந்த எக்ஸுக்கு 1ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ 1 + 3யை வந்து நம்ம என்னென்ன போடலாம், 4ன்னு போட்டுடலாம். அடுத்தது எக்ஸை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், 2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஒய் வந்து என்னென்னு சொல்கிறோம், 2 + 3 வந்து நம்ம என்னென்னு போடலாம், 5ன்னு போட்டுடலாம். அடுத்தது எக்ஸை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், எக்ஸை வந்து 3ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஒய்யை வந்து நம்ம என்னென்னு போடலாம் அப்படின்னா, ஒய் வந்து என்னென்னு போடலாம், ஸோ 3 + 3 வந்து 6ன்னு போட்டுடலாம். அடுத்தது எக்ஸை வந்து நம்ம என்னென்னு போட்டுக்கிறோன்னா 4ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஒய்யை வந்து 4 + 3ன்னு போட்டால் 7ன்னு வந்துடும். அடுத்தது எக்ஸை வந்து நம்ம என்னென்னு போடுறோம், எக்ஸை வந்து 5ன்னு போடுறோம். அப்போ ஒய் வந்து நம்ம 5 + 3ன்னு போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், 8ன்னு கிடச்சிரும். அடுத்தது எக்ஸை வந்துட்டு 6ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 6 + 3ன்னு போட்டால் நமக்கு 9ன்னு கிடச்சிரும். ஓகேவா. இப்போ இது எப்படி போட்டோன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல, இந்த எக்ஸோட வேல்யூ தான் நம்ம போட்டுக்கிட்டு வரோம். ஓகேவா. இங்கே ஒய்யோட வேல்யூ 9ன்னு வந்துடுது. இப்போ 9னா ஒய்க்கு வந்து 9 வரைக்கும் தான் இருக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம 7ன்னு போட்டோம்னா ஒய்யோட வேல்யூ 9ஐ விட அதிகமாக வருது. அப்போ அது நமக்கு தேவைப்படாது, ஏன்னா 9க்குள்ளே இருக்குது இல்லையா, அதனால் இதை மட்டும் போட்டால் போதும். ஓகேவா. இப்போ இதிலேருந்து நமக்கு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, ஆரோ டயக்ராம் கேட்டிருக்காங்க. ஓகேவா. இப்போ இதை எடுத்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது R இஸ் ஈக்குவல் டு 1, 4, அப்புறம் என்னது 2, 5,
அதுக்கப்புறம் 3,6, அடுத்தது 4,7, அடுத்தது 5,8, அடுத்து என்ன எழுதலாம் 6,9ன்னு நம்ம எழுதலாம். ஓகேவா? இதை நம்ம எழுதி வச்சுக்கிறோம். சரியா? இப்போ இதுலேருந்து நம்ம என்ன போட போகிறோம், ஆரோ டயக்ராம் போட போகிறோம். ஓகேவா? இப்போ ஆரோ டயக்ராம் எப்படி போடுறது, அங்கே வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா 1,4. இங்கே நம்ம ஏற்கனவே நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம், கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். சரியா? இதை பாருங்கள் 1,4 2, என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 1,4 2,5 3,6 4,7 5,8 6,9 போட்டு வச்சுருக்கோம் இல்லையா. அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே எடுத்து நம்ம எழுத போகிறோம். சரியா? அதை எடுத்து நம்ம ஆரோ மார்க் போட போகிறோம். இப்போ ஆரோ டயக்ராம் வரைஞ்சிடலாம். எக்ஸோட வேல்யூ 1,2,3ன்னு 9 வரைக்கும் எழுதியிருக்கேன். ஒய்யோட வேல்யூ வந்து 9 வரைக்கும் எழுதியிருக்கேன். இது வந்து ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சது தான். இப்போ அதுலேருந்து ஆரோ டயக்ராம் எப்படி போடுறோம், ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்கேல் வச்சே போடுங்க. நான் உங்களுக்காக ஸ்கேல் வச்சு தான் போடுறேன். அப்புறம் இந்த ஆரோ மார்க்கு கண்டிப்பாக போட்டுருணும். அப்புறம் என்ன வருது 2,5 வருது. ஸோ 2,5 நம்ம போட்டுட்டோம். அடுத்தது 3,6 3,6 போட்டாச்சு. அடுத்தது 7,4,7 அதுவும் நம்ம போட்டாச்சு. அடுத்தது 5,8 ஓகேவா, அதுவும் போட்டாச்சு. அடுத்தது 6, என்ன போடணும், ஸோ 9 போட்டாச்சு. ஆரோ டயக்ராம் போட்டாச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்காக தான் நான் ஸ்கேல் வச்சு போட்டிருக்கேன். ஏன்னா ஸ்கேல் வச்சு போட்டால் தான் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். சரியா? அதனால் நீங்களும் ஸ்கேல் வச்சு போடுங்க. அது மட்டும் இல்லை, இதை வந்து எக்ஸாம்பிளில் பென்சிலில் வந்து எழுதுங்க, பென்னால் எழுதாதீங்க. இது வந்து வீடியோவில் கிளியராக வராதுங்கிறதுக்காக நான் பென்னால் எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, கிராஃப் கேட்டிருக்காங்க. இப்போ கிராஃப் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ கிராஃப் என்ன, இப்போ இதுலேருந்து 1லேருந்து நம்ம 4, அப்போது 1 எங்கே இருக்குது, இது 1, இதுலேருந்து 4. சரியா? இங்கே 4 வரைஞ்சாச்சு. சரியா? அப்போ இங்கே என்ன எழுதணும் 1,4 அப்படின்னு போட்டோம். சரியா? அடுத்தது என்னது 2லேருந்து 5, அப்போ 2லேருந்து இங்கே 5 வரும். அப்போ என்ன பண்ணணும் 2,5. அடுத்து 3லேருந்து 6, அப்போ 3,6 ஓகேவா. அடுத்தது 4லேருந்து என்ன வருது 4லேருந்து 7, அப்போ பார்த்தீங்கன்னா 4லேருந்து 7 இங்கே போட்டுடுறோம். ஸோ 4லேருந்து 7 இங்கே போட்டாச்சு. அடுத்து 5லேருந்து என்ன வருது 8, அப்போ 5லேருந்து 8 இப்போ இங்கே வரும். ஸோ 5,8 ஓகேவா. அடுத்தது நம்ம என்ன 6லேருந்து என்ன வருது 6லேருந்து 9, ஸோ 6லேருந்து 9 இங்கே வரும். அப்போ 6,9 ஓகேவா போட்டாச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் போடுறப்ப பென்சிலில் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கிளியராக வீடியோவில் தெரியணுங்கிறதுக்காக நான் என்ன போட்டிருக்கேன், ஸோ பென்னால் எழுதியிருக்கேன். இப்போ நம்ம என்ன எழுதியாச்சு, ஆரோ டயக்ராம் எழுதியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன போட போகிறோம், ரோஸ்டர் ஃபார்ம் போட போகிறோம். இப்போ ரோஸ்டர் ஃபார்ம் என்ன இருக்குது, ஸோ அதை அப்படியே எழுதுறதுக்கு பேர் தான் ரோஸ்டர் ஃபார்ம். R = செட் ஆஃப் என்ன எழுதுகிறோம் 1,4 2,5 அடுத்து 3,6 4,7 5,8 6,9 இதான் வந்துட்டு ரோஸ்டர் ஃபார்ம். ஓகேவா. ஓகே ஸ்டூடெண்ட், இந்த சம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த சம்மை பற்றின ஃபீட்பேக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.